இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடியான திருமுழுக்கு யோவானுடைய வருகை நடந்தது. அவர் பொது வாழ்விற்கு வந்துவிட்டார். பாலை நிலத்தில் தங்கியிருக்கிறார். அவரை பற்றி இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தவர். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, ஆனால் ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். இந்த நற்செய்தி பகுதி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற துறவிகளோ, குருக்களோ, பொதுநிலையினரோ இவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு, அற்புதமான வார்த்தைகள். பல சமயங்களில் தாங்கள்தான் வாழ்க்கையினுடைய மையம் போல, தாங்கள் இல்லாவிட்டால் இந்த கட்டிடம் எழாது, இந்த பள்ளிக்கூடம் வராது, இந்த கோவில் கட்டி முடிக்க மாட்டார்கள், இந்த காரியம் நடந்திருக்காது, இவ்வளவு தர்மம் நடக்காது, இவ்வளவு சமூக சேவை நடக்காது, தாங்கள் தான் பெரிய காரியங்கள் செய்துவிட்டோம் என்பதை போல அவர்கள் பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பேசுவதை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கடவுளுக்கே முன்னோடியாக, இயேசுவுக்கே முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவான் ஒளி அல்ல. அவர் தன்னை பற்றி சொல்லுகிற வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒலி ஒன்று கேட்கிறது. குரல் ஒலி ஒன்று கேட்கிறது. தம்மை அவ்வளவு தாழ்த்தி கொண்டார். உண்மையை உரைப்பதில் எப்பொழுதும் வைராக்கியமாக இருந்தார். கடவுள்தான் அனைத்து நன்மைகளுக்கும், மீட்பிற்கும், வாழ்விற்கும் அவர்தான் மையமாக இருக்கிறாரே ஒழிய அவருடைய ஊழியர்கள் அல்ல. அவர்களுடைய ஊழியர்கள் அல்ல. கையை வச்சாக்கா அப்படியே பொத்து பொத்துன்னு விழுறாங்க. அப்படி கையை விரித்து ஜெபம் பண்ணால் எல்லாரும் விழுறாங்க. அப்படி கையை வீசினா ஒரு அப்படியே தூய ஆவி இறங்கி வந்தது மாதிரி எல்லாரும் அப்படியே படுத்துடுறாங்க. பேய் பிடிச்சிருச்சான், பேயிலேருந்து விடுதலை பண்ணுறாங்களாம், நோயிலேருந்து விடுதலை பண்ணுறாங்களாம், எல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக செய்கிறாங்க. அவர்களை மையப்படுத்துகிறார்கள். அவர்களை தேடி ஓட வேண்டுமாம். இயேசுவை தேடி ஓட வேண்ட செய்வது நம்முடைய கடமை. அதைத்தான் நமக்கு ஊழியமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதைத்தான் நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். அவர் அழைக்காவிட்டால் நாம் எங்கே இருப்போம்? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். நீரே எங்களை அழைக்காவிட்டால், நீர் எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலை கொடுக்காவிட்டால் எங்களில் என்ன உண்டு? ஆண்டவரே, எங்களுடைய உண்மை நிலையை, படைக்கப்பட்டவர்கள் நாங்கள், தன்னிலேயே ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்து, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாததை போல தன்னை மாற்றிக்கொண்ட இயேசுவையே கொண்டு வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.